போனவர்களை மீட்டெடுப்பது ஒவ்வொருவரின் கடமையாகும். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தாயாம் திரு அவையோடு இணைந்து பொது காலத்தின் 19ஆம் வாரத்திலே செவ்வாய்க்கிழமையிலே இன்றைய இறை வார்த்தை வழிபாடானது தொலைந்து போனவர்களை மீட்டெடுக்க நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. இன்றைய மத்தேயு நற்செய்தி 18ஆம் அதிகாரம் 1 முதல் 5, 10 முதல் 18 வரை உள்ள அந்த இறை வார்த்தையிலே ஆண்டவர் இயேசு 100 ஆடுகளில் ஒரு ஆடானது தொலைந்து போய்விடுகிறது. அந்த ஆயர் 99 ஆடுகளையும் மலைப்பகுதியிலே விட்டுவிட்டு தொலைந்து போன ஒரு ஆட்டை கண்டுபிடிப்பதற்காக அவர் எல்லா இடங்களுக்கும் எல்லா வாய்ப்புகளையும் அவர் பயன்படுத்துகின்றார். அது மட்டும் இல்லாமல் இறுதியாக தான் கண்டுபிடித்த அந்த ஆட்டை நினைத்து அவர் மிகவும் மகிழ்ச்சி அடையக்கூடியவராக இருக்கின்றார். இந்த இறை வார்த்தையின் மூலம் நம்முடைய வாழ்க்கையிலே பல செயல்களிலே பல நேரங்களிலே நாம் இறைவனிடமிருந்து தொலைந்து போனவர்களாக இருக்கிறோம். எனவே தொலைந்து போன நாம் மீண்டும் ஆண்டவரை கண்டடைந்து அவருடைய பாதையிலே வாழ்கின்ற பொழுது நாம் நிறைவான மகிழ்ச்சியை அடைய முடியும் என்பதை இன்றைய இறை வார்த்தை பகுதி நமக்கு விளக்குவதாக அமைந்திருக்கிறது. முதலாவதாக, குடும்பத்துக்குள் இருந்தும் மனதில் தொலைந்து போன மனிதர்கள். வீட்டில் குடும்பத்தோடு இருக்கிறார்கள், ஆனால் யாரிடமும் தன்னுடைய உணர்ச்சிகளை பகிர்ந்து கொள்ளவோ வெளிப்படுத்தவோ முடியாத ஒரு சூழ்நிலை. மன உளைச்சல், தனிமை, நம்பிக்கையின்மை, யாருக்கும் தெரியாமல் உள்ளுக்குள்ளேயே அழுது கொண்டே இருக்கக்கூடியவர்கள். உதாரணம், பெற்றோர்கள் சகோதரர்கள் அருகில் இருந்தாலும் யாருக்கும் மனம் திறக்க முடியாத ஒரு மனநிலை. இரண்டாவதாக, திரு அவையிலிருந்தும் ஆன்மீகமாக விலகியவர். ஆலயத்திற்கு செல்கிறார், கூட்டங்களில் கலந்து கொள்கிறார், ஆனால் உள்ளுக்குள் கடவுளுடைய தொடர்பு இழந்தவராக இருக்கிறார். வழிபாடு ஒரு பழக்கமாக மாறிவிடுகிறது, ஆனால் மனதில் ஒரே வெறுமையாக இருக்கிறார். உதாரணம், நம்பிக்கை இருந்தவர், ஆனால் வாழ்க்கையில் நடந்த பாதிப்பு காரணமாக உறவை பிரிந்தவராக இருக்கிறார். மூன்றாவதாக, நட்புக்குள் இருந்தும் உறவு முறிந்தவர். நண்பர்களோடு இருக்கிறார், ஆனால் உண்மையான பாசம், அன்பு, பகிர்வு, பாதுகாப்பு உணர்வு கிடைப்பதில்லை. கூட்டத்தில் தனிமை, வெளியில் சிரிப்பு, ஆனால் உள்ளுக்குள்ளேயோ பலவிதமான போராட்டங்களும் கண்ணீரும் கவலையுமாக இருக்கக்கூடியவர். உதாரணம், வேலை செய்யும் இடத்தில் எல்லாருடனும் பேசுகிறார், ஆனால் யாரும் அவரை உண்மையாக புரிந்து கொள்வதில்லை. நான்காவதாக, நல்ல பாதையிலிருந்தும் தவறான பாதைக்கு சென்றவர். குடும்பத்தில், திரு அவையில், சமூகத்தில் நல்ல வழியில் வளர்ந்தார், ஆனால் வாழ்க்கை அழுத்தம், தவறான நண்பர்கள், போதை பழக்க வழக்கங்கள், தவறான உறவுகள் இவை அவரை தொலைத்து விட்டன. உதாரணம், பெற்றோர் கொடுத்த நல்ல மதிப்புகளை மறந்து சுயநலம் அல்லது ஆசைக்காக தவறான முடிவுகளை எடுப்பவர். இவ்வாறாக வீட்டில் தொலைந்து போன ஆடுகளாக உடலால் வீட்டில் இருந்தாலும் மனதாலும் ஆன்மாவாலும் திசை தவறி போனவர்களாக இருக்கிறார்கள். இயேசு ஓமையில் சொல்வது போல் அந்த ஒருவரையும் மீட்டெடுப்பது கடவுளுக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. எனவே கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பங்களிலே ஒருவேளை கடவுளுடைய உறவிலிருந்தும் அவருடைய அன்பிலிருந்தும் அவருடைய பிரசன்னத்திலிருந்தும் அவருடைய வழிகாட்டுதலிருந்தும் அவருடைய அரவணைப்பிலிருந்தும் கணவர் தொலைந்து போயிருக்கலாம், ஒருவேளை மனைவி தொலைந்து போயிருக்கலாம், ஒருவேளை பிள்ளைகள் தொலைந்து போயிருக்கலாம். இவர்களை மீட்டெடுப்பது நம் ஒவ்வொருவருடைய கடமையாக இருக்கிறது. எவ்வாறு அந்த ஆயர் 99 ஆடையும் விட்டு தொலைந்து போன ஒரு ஆற்றுக்காக தன்னுடைய எல்லா விதமான உழைப்பையும் எல்லா விதமான எனர்ஜியையும் பயன்படுத்தியதைப் போலவே நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே எந்தெந்த செயல்களிலே நாம் தொலைந்து போயிருக்கிறோம், எந்தெந்த செயல்பாட்டிலே நாம் தொலைந்து போயிருக்கிறோம். இந்த உலகம் தரக்கூடிய செல்வங்களிலே ஒருவேளை நாம் தொலைந்து போயிருக்கிறோமா? இந்த உலகம் தரக்கூடிய
மாய வாழ்வாகிய குடிப்பழக்கம், போதை பழக்கம் போன்றவற்றிலே நாம் தொலைந்து போயிருக்கிறோமா? இந்த உலகம் தரக்கூடிய இன்பங்களிலே நாம் தொலைந்து போயிருக்கிறோமா? இந்த உலகம் தரக்கூடிய சொத்துக்களிலே நாம் தொலைந்து போயிருக்கிறோமா? இந்த உலகம் தரக்கூடிய அளவுக்கு அதிகமான புகழிலே நாம் தொலைந்து போயிருக்கிறோமா? எவற்றில் நாம் தொலைந்து போயிருக்கிறோம் என்று கண்டுபிடித்து நம்முடைய வாழ்வை மாற்றி அமைக்கின்ற பொழுது நாமும் ஆண்டவர் இயேசு விரும்பக்கூடிய உண்மையான ஒரு வாழ்வை வாழ முடியும். அதைத்தான் இந்த இறை வார்த்தை நமக்கு எடுத்துரைப்பதாக அமைந்திருக்கிறது. எனவே தொலைந்து போன நாம் மீண்டும் ஆண்டவர் இயேசுவை கண்டுபிடித்து மீண்டும் நம்முடைய வாழ்வில் புதிய பார்வை பெற்றவர்களாக, நம்முடைய பார்வையில் ஒளியை பெற்றவர்களாக ஆண்டவரை நாம் கண்டடைகின்ற பொழுது கடவுள் நிறைவான மகிழ்ச்சி அடைவார். அதன் மூலமாக நம்முடைய குடும்பமும் நம்முடைய நாடும் நம்முடைய சமுதாயமும் இந்த உலகில் உள்ள அனைவரும் மகிழ்ச்சியாக அமைதியாக வாழ முடியும் என்பதை இந்த இறை வார்த்தை எடுத்துரைக்கிறது. எனவே அவற்றுக்கேற்ப நம்முடைய வாழ்வை நாம் அமைத்துக் கொள்வோம். எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.